Dear friends and students, suppose இப்போ சிஸ்டத்தில் வந்து n பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படின்னா எத்தனை அது கோஆர்டினேட்ஸ் இருக்கும் அப்படின்னா 3n கோஆர்டினேட்ஸ் இருக்கும் இன் ஜென்ரல். இஃப் தெர் ஆர் k கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னு வச்சுங்களேன், ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஈக்குவேஷன் வந்து 4 இருந்துச்சு, இல்லை 5 இருந்துச்சு, இல்லை இன் ஜென்ரல் k இருந்துச்சுன்னா தென் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் த சிஸ்டம் பொசஸ் இஸ் அது 3n - kன்னு எழுதுவோம். ஸோ அந்த 3n - kங்கிறது தான் நம்மளோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமாக வரும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸாக வந்து கோஆர்டினேட் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நியூ கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த நியூ கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு போகும்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நியூ கான்செப்ட் அப்படிங்கிறக்காண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே நியூட்டனோட ஃபார்மலிசத்தில் இருக்கிற அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் மாதிரி நம்ம இந்த ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் சிஸ்டத்தில் கேன் வி ஹாவ் எ சிமிலர் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத நம்ம இப்போ உங்களோட சர்ச்சாக இருக்க போகுது. நம்ம அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்க போகுது. அப்போ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸில் ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எந்த பிரின்சிப்பிளை வச்சு டிரைவ் பண்ணுறோம். ஏன்னா ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பிரின்சிபிள்ஸ் இருக்குது. எந்த பிரின்சிப்பிளை நம்ம பேசிக்காக எடுத்துகிட்டு இப்போ டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி-ஆலம்பர்ட் பிரின்சிபிள்னு ஒரு பிரின்சிபிள் இருக்குது. அந்த பிரின்சிப்பிளை தான் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த டி-ஆலம்பர்ட் பிரின்சிபிள்லேருந்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து நம்ம எப்படி டிரைவ் பண்ண போகிறோங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டி-ஆலம்பர்ட் பிரின்சிபிளுக்கு என்ன வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும், டி-ஆலம்பர்ட் பிரின்சிபிளில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் ஒர்க்குன்னு சொல்லுவோம். விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னா தமிழில் சொல்லணும்னா மாய வேலை. விர்ச்சுவல்னாலே மாயம், இல்லாத ஒன்று இருக்கிறதா தெரியும், ஆனால் இப்போ ரியலில் பார்க்கும்போது அது இல்லாத மாதிரி தோன்றும். அந்த மாதிரி தான் விர்ச்சுவல்னு சொல்லுவோம். விர்ச்சுவல் ஒர்க்குக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இருக்கும். ஃபோர்ஸ் விர்ச்சுவலாக இருக்காது, ஃபோர்ஸ் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அதாவது விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வேலை வந்து நடந்திருக்கும், ஆனால் எவ்வளவு வேலை நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வேலையுமே நடக்காத அளவுக்கு வேலை நடந்திருக்கும். சரியா, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். வேலை நடந்திருக்கு, ஆனால் எவ்வளோ வேலை நடந்திருக்கு, எந்த வேலை நடக்கலைங்கிற அளவுக்கு வேலை நடந்திருக்கு அப்படின்னா அந்த வேலையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அந்த மாதிரியான ஒர்க்கை நம்ம விர்ச்சுவல் ஒர்க்குன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சிஸ்டம் சேஞ்ச் ஆகாமல் சிஸ்டத்திலோட கான்ஃபிகரேஷனில் ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கும். ஸ்மால்னால் வெரி ஸ்மால், ஸ்மால்னு கூட சொல்ல முடியாது, வெரி ஸ்மால். அதாவது இன்ஃபைனைட் சைமல்னு சொல்கிறோம்ல, சைமல்னால் சின்னது, இன்ஃபைனைட் அளவுக்கு சைமல்னால் ரொம்ப 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 சின்னது. அந்த அளவுக்கு ஒரு கோஆர்டினேட்டில் ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா, இந்த டெல்டா ஆர்ஐன்னு சேஞ்ச் நடந்துச்சுன்னா அந்த சேஞ்சை தான் நம்ம என்ன சொல்லுவோம், விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு காரணமாக இருக்க ஃபோர்ஸை எஃப்ஐன்னு சொல்லிட்டோம்னா எஃப்ஐயும் டாட் டிஎல்டா ஆர்ஐ, அதாவது எஃப்ஐயோட டாட் ப்ராடக்ட், ரெண்டு வெக்டர் தான், டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து எனர்ஜி அப்படின்னு கிடைக்கும். சரியா, ஸோ எனர்ஜியோட இன்னொரு இது என்ன, சரியா, ஒர்க் கேன் பி ஸ்டோர்ட் அஸ் எனர்ஜியாக இருக்கும். அப்போ எனர்ஜி இருந்துச்சுன்னா ஒர்க்காக அது மாறும். எனர்ஜியை வச்சு தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த கான்செப்டில் பார்த்திங்கன்னா எஃப்ஐ டாட் டெல்டா ஆர்ஐ பார்த்திங்கன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், விர்ச்சுவல் ஒர்க்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ அந்த டெல்டா அப்படிங்கிற சிம்பிள் எதுக்கு குறிக்குது அப்படின்னா இன்ஃபைனைட் சைமல் சேஞ்ச். இன்ஃபைனைட் சைமல்னால் ஏற்கனவே என்னன்னு சொல்லியாச்சு. கலோக்கியலாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஒரு பஸ்ஸோட மோஷனை ஸ்டடி பண்ணுறோன்னு வச்சுங்களேன். பஸ்ஸு மூவ் ஆகிட்டுருக்கும். பஸ்ஸுங்கிறது லார்ஜர் பாடி, பெரிய பாடி, பல்க்கு. அதுக்குள்ளே சீட்ஸ் இருக்கும். சீட்ஸில் பேசஞ்சர்ஸ் உட்காந்துருப்பாங்க. யாராவது 2 பேசஞ்சர் மட்டும் அங்கே இங்கே ஒரு இடம் மாதிரி உட்காந்தாங்கன்னு வச்சுங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நடந்த மாதிரி இருக்கும். பட் அந்த வேலை வந்து இந்த பஸ்ஸோட மூமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது. பஸ்ஸோட ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்மால் சேஞ்ச், அதை தான் நம்ம கான்ஃபிகரேஷன் சேஞ்சுன்னு சொல்கிறோம். கான்ஃபிகரேஷன் சேஞ்சுன்னா அந்த சீட்ஸை 2 பேர் இந்த லெஃப்ட் சீட்டில் ஃபஸ்ட்டு சீட்லேருந்து செகண்ட் சீட்டுக்கு போகலாம். நம்ம போகும்போது நிறைய மாறி உட்காரோம்ல, அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் அது இன்ஃபைனைட் சைமல் சேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த சேஞ்சு விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு காரணமாக இருக்கக்கூடியது. இதோட எஃப் டாட்
டெல்ஆர்ஐ போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது விர்ச்சுவல் ஒர்க்கு. ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும். ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும்போது அந்த ஒர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா F5 டாட் டெல்டா ஆர்ஐ போட்டு சம்மேஷன் ஓவர் ஆல் பண்ணோம்னா we will get the final result as 0 because of the equilibrium condition. ஈக்குலிபிரியம் அதை தான் ஈக்குலிபிரியம்னு நம்ம சொல்லுவோம். சரியா? சமநிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த ஒரு பொருளின் மீதும் அந்த விசை வந்து பார்த்திங்கன்னா அந்த விசையோ எல்லாத்தையும் அது வெக்டர் கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா அது என்ன வரும்? 0வாக இருக்கும். அதுதான் வந்து ஈக்குலிபிரியம்குள்ள கண்டிஷன். ஸோ இதைத்தான் என்னென்னு சொல்கிறோம், இந்த டெல்டா அரைன்னு போகிறனால இந்த ஒர்க்கை என்னென்னு சொல்கிறோம்? விர்ச்சுவல் ஒர்க்குன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிரின்சிபலை அதை வந்து நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம்ல, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைண்ட்னால வரக்கூடிய அந்த விர்ச்சுவல் ஒர்க்கு பார்த்திங்கன்னா அது ஆக்ஸ் பெர்பெண்டிகுலர் தி டைரக்ஷன் ஆஃப் தி விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த மாய இடப்பெயர்ச்சிக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணிச்சுன்னா அந்த விர்ச்சுவல் ஒர்க் டியூ டு தி கன்ஸ்ட்ரைண்ட் வந்து 0வாக இருக்கும். ஸோ அதனால் வி கேன் நெக்லெக்ட் தட். இதுவே சின்னது இருந்தாலும் அதை என்ன பண்ணிடுவோம்? வி கேன் நெக்லெக்ட். அப்படி நெக்லெக்ட் பண்ணோம்னா we will finally get one equation, the Fi, the applied force A dot del R is equal to 0. ஸோ இதைத்தான் நம்ம பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க்குன்னு சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னு வச்சுங்களேன், யூஸிங் செகண்ட் லா, நியூட்டனோட செகண்ட் லாவை யூஸ் பண்ணோம்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் 3, 4, 5, 6 இதெல்லாமே நோன் தான். Fi நியூட்டனோட செகண்ட் லா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் லீனியர் மொமெண்டம். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா Fi வந்து வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பிஐ டாட்னு வரும். ஸோ மேத்தமெட்டிக்கல் மேனிப்புலேஷன்ஸ் இங்கிட்ட அங்கிட்ட பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட் 0ங்கும்போது டெல்டா ஆர்ஐயால் நம்ம ஒரு ஸ்கேலர் ப்ராடக்ட் எடுத்தாலும் வில் எண்ட் அப் வித் 0 தான். அதனால் பண்ணுறோம். இது ஒரு பார்ட்டிக்கிளுக்கு. இந்த மாதிரி எல்லா பார்ட்டிக்கிளையும் எடுத்தோம்னு வச்சுங்களேன், சம ஒரு ஐங்கிற எடுத்தோம்னா அப்பையும் வி வில் எண்ட் அப் வித் 0. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் 6ங்க, இந்த எக்ஸ்பிரஷன் 6ஐ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டி-ஆலம்பர்ட் பிரின்சிபல்னு சொல்லி கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா வி ஹாவ் டு டிரைவ் எ நியூ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். சரி, இன் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட். ஸோ அந்த இதை வந்து நம்ம எந்த காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாது. தட் இஸ் அவர் எய்ம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டி-ஆலம்பர்ட் பிரின்சிபல் நமக்கு தெரியும். இன்னும் அதை கொஞ்சம் இதாக சொல்லணும், பாலிஸ்டாக சொல்லணுங்கும்போது டோட்டல் ஃபோர்ஸ் இன்ட்டு அப்ளைடு ஃபோர்ஸ் அண்டு ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைண்ட்டாக இது பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைண்ட் ஆனால் வரக்கூடிய ஒர்க்கை வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா we will finally have the equation 7. இந்த 7ல் இருக்கும். இதை தான் டி-ஆலம்பர்ட் பிரின்சிபல். ஆல்ரெடி சொன்னோம், அதே தான் திரும்பியும் இப்போ சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஈக்குவேஷனோட டெரைவேஷன் பார்ட்டுக்குள்ளே நம்ம we are going to enter the பொசிஷன் வெக்டர். ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டில் ஒரு பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுவோம் அப்படின்னா கார்டீசியன் கோஆர்டினேட்ஸில் ஆறுங்கிறத R ஆஃப் XYZன்னு எழுதுவோம். இங்கே வந்து எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கோ அத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து இட்ஸ் பொசிஷன் வெக்டர் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் இல்லை அது காம்பனன்ட்ஸ், அதோட காம்பனன்ட்ஸ். அந்த காம்பனன்ட்ஸ் என்ன Q1, Q2, Q3, Qn வரைக்கும். வி கேன் ஆல்சோ இன்க்ளூட் தி டைம் ஆல்சோ, என்ன டைம் இருக்கும். ஸோ டைமோட இது வந்து கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறத அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ எடுத்துக்கிட்டு ஸோ ஜஸ்ட்டு இந்நேரம் வரைக்கும் அந்த பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் ஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், பொசிஷன் வெக்டரோட இதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பொசிஷன் வெக்டரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பொசிஷன் வெக்டர் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் Q1, Q2, Q3லாம் இருக்கும்போது அதோட அந்த விர்ச்சுவல் ஒர்க்குக்கு நம்ம ஆக்சுவலாக டெல்டா ஆர்ஐ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டெல்டா ஆர்ஐ கண்டுபிடிச்சோம்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா எந்த டெல்டா ஆர்ஐ எப்படி எழுதலாம்னா டோ ஆர்ஐ பை டோ கியூஜே எழுதி டெல்டா கியூஜே. இது மேத்தமெட்டிக்கல் இது தான். ஸோ இதில் ஒன்றும் ஃபிசிக்ஸ் கிடையாது, ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கலாக தான் எழுதுகிறோம். இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்கலாக போவோம். கடைசியாக மட்டும் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை மட்டும் நம்ம வரும்போது இதை நம்ம அந்த ஃபிசிக்ஸோட கொண்டு வந்தோம். இப்போ அந்த ஈக்குவேஷனை பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த 9 வந்து ஏற்கனவே நம்ம டி-ஆலம்பர்ட் பிரின்சிபல்னு சொன்ன ஈக்குவேஷன் 7ல் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி 10 கிடைக்கும். ஸோ 10 வந்து கொஞ்சம் ரீஃபைன் பண்ணோம் அப்படின்னா we will have 11. சரிங்களா? இந்த 2 சம்மேஷன் இருக்குல்ல, ஐஜேவை ஒரே சம்மேஷனுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். ஒரே சம்மேஷனாக கொண்டு வந்துடலாம்.
இது ஐங்கிறது ஆக்சுவலாக பார்ட்டிக்கிள், ஜேங்கிறது என்ன வரும், எத்தனை கோஆர்டினேட்ஸ்னு வரும். ஸோ ஐங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், ஜேங்கிறது நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். அதனால் இதுவும் அதுவும் கன்ஃபியூஸ் ஆகாது. அதனால் ஐஜேங்கிற ஒரே ஒரு இதில் கொண்டு வந்துடலாம். இப்போ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸோ 11 வந்து நம்ம 2ஆக எழுதுகிறோம். 2 அந்த எஃப்ஐ தனியாகவும் அந்த மைனஸ் பிஐ டாட் இருக்குல்ல, அந்த மைனஸ் பிஐ டாட்டை தனியாக 2 எழுதிட்டு ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும், ஒரு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணணும், அந்த நியூட்டனோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அந்த இதில் வந்து கொண்டு வர்ற மாதிரி. பட் இங்கே என்ன கோஆர்டினேட்ஸ் வந்து இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்கணும். ஸோ வித் தட் எய்ம் வி ஆர் ப்ரொசீடிங் ஃபர்தர். பார்க்கும்போது இனிமேல் மேத்தமெட்டிக்கலாக தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மை எடுத்து பார்த்தோம்னா எஃப்ஐ டாட் ஓஆர்ஐ பை டோ கியூஜே இருக்குது பார்த்தீங்களா, அதை என்னென்னு எழுதிடுவோம்னா ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ்னு எழுதிடுவோம். ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் மாதிரி இப்போ ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ்னு எழுதிடுவோம். கியூஜேன்னு ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம். டெல்டா கியூஜே இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு அந்த 12 போனோம்னு வச்சுங்களேன், 12ஓட செகண்ட் டேர்ம் எடுத்து இந்த மாதிரி பிஐ டாட் டாட் டோ ஆர்ஐ பை டோ கியூஜே நம்ம எப்படி எழுதுவோம், பிஐ டாட்டுங்கிறத எப்படி எழுதுவோம், பிஐங்கிறது மொமெண்டம்ங்கிறது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, எம்ஆர்ஐ டாட்டுன்னு வரும். அப்போ பிஐ டாட்டுங்கும்போது எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் ஆயிரும். ஸோ மற்றது டோ ஆர்ஐ பை டோ கியூஜே வரும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 15ஓட ரைட் ஹேண்ட் சைடு இருக்குங்களா, எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட், இதோட சோர்ஸ் என்ன, மூலம் என்ன, எந்த ஈக்குவேஷன்லேருந்து அது வந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டி/dt ஆஃப் எம்ஆர்ஐ டாட் டோ ஆர்ஐ பை டோ கியூஜேங்கிற எக்ஸ்பிரஷனை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதில் வந்து அந்த டேர்ம் வந்து வருது. அதாவது அந்த 15ல் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டேர்மை நம்ம வேறு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி கொண்டு போகலாம். ஏன்னா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா d²x/dt² இருக்கும்ல நியூட்டனோட ஈக்குவேஷன், அங்கே மாதிரி இங்கே கொண்டு வரணும், எனக்கு டி/dtயில் வரணுங்கிறக்காண்டி இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் மேனிப்புலேட் பண்ணுறோம். மேனிப்புலேட் பண்ணிவிட்டு ஸோ டி/dt ஆஃப் எம்ஆர்ஐ டாட் டோ ஆர்ஐ பை டோ கியூஜே இஸ் ஈக்குவல் டு எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் வரும், டோ ஆர்ஐ பை டோ கியூஜே இருக்கும், ப்ளஸ் அந்த 2 yu v பண்ணும்போது du அப்புறம் v இன்ட்டு du ப்ளஸ் u இன்ட்டு dv வரும்ல, அந்த மாதிரி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். இப்போ அந்த 16 என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம இந்த டி/dtயை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் அந்த செகண்ட் டேர்ம் இருக்குது பார்த்திங்கன்னா டி/dt ஆஃப் டோ ஆர்ஐ பை டோ கியூஜே, அதை வந்து ரீடிஃபைன் பண்ணுறோம். ரீடிஃபைன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா டைமும் ஸ்பேஸும் டெரிவேட்டிவ்ஸ் வந்து இன்டர்சேஞ்சபிள். அதாவது டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் பை டோ ஒய் டோ எக்ஸ்னு எழுதலாம். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி டைமையும் ஸ்பேஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி டோ ஆர்ஐ டாட் பை டோ கியூஜேன்னு இதை எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டோ ஆர்ஐ பை டோ கியூஜேவை எப்படி எழுதலாம் அப்படின்னா மேலையும் டாட்டு கீழையும் டாட்டு வச்சுக்கலாம். டைமால் 2 மேலையும் கீழே டைம் டி போடும்போது அகைன் ஈக்குவேஷனில் எந்த சேஞ்ச் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை டோ ஆர்ஐ பை டோ கியூஜே இஸ் ஈக்குவலன் டு டோ ஆர்ஐ டாட் பை டோ கியூஜே டாட்டுன்னு வச்சுக்கிறோம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறோம், இப்போ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது 19 அந்த ஈக்குவேஷன் கிடைக்கிது. ஸோ 19 இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம கொண்டு போய் 12ல் கொண்டு போய் 19ஐயும் அந்த 13ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈக்குவேஷன் 13ஓட சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ஈக்குவேஷனை இன்னும் கொஞ்சம் ரீமாடல் பண்ணி எழுதுனோம்னா நம்ம வில் கெட் த ஈக்குவேஷன் 20 ஈக்குவேஷன் கிடைக்கும். சரி, அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட இது பார்த்திங்கன்னா இதை எம்ஆர்ஐ டாட் அந்த டோ ஆர்ஐ டாட் பை டோ கியூஜே டாட் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ½ எம்ஆர்ஐ டாட் ஸ்கொயர், அந்த எம்முக்கு மேலே ஒரு டாட் இருக்குது, அதை மாதிரி இது பண்ணியிருங்க, அது ஏதோ இருக்குது. பட் எம்ஆர்ஐ டாட் ஸ்கொயர் ½ எம்ஐஆர்ஐ டாட் ஸ்கொயருக்கு நம்ம வந்து இந்த ஃபார்முக்கு கொண்டு வரோம். ஏன் அப்படின்னா இந்த ½ எம்ஆர்ஐ டாட் ஸ்கொயரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கைனட்டிக் எனர்ஜி ½ mv ஸ்கொயர். ஸோ அந்த கைனட்டிக் எனர்ஜி இதுக்குள்ளே கொண்டு வந்தோம், அந்த டேர்முக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
எனர்ஜி டேர்ம் அதுக்குள்ளே வந்துருச்சு. ஒரு ஈக்குவேஷனை நோக்கி நம்ம ஆல்மோஸ்ட் வி ஹவ் ஒரு 75% கிராஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வித்தின் ஃபியூ ஸ்டெப்ஸு வி வில் ஹாவ் ஒன் ஈக்குவேஷன். ஸோ இன் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் சிஸ்டம் அதை தான். அப்போ இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேர்ம்ஸை டிஃபைன் பண்ணுறோம். என்னென்னா நான் ஏற்கனவே நம்ம பார்த்து வெளியே புது கோஆர்டினேட் சிஸ்டத்துக்குள்ளே போகும்போது நியூட்டன் சொன்ன அந்த ஃபோர்ஸே இல்லாமல் பண்ணணும். ஃபோர்ஸுங்கிற கான்செப்டே இல்லை, கைனட்டிக் எனர்ஜி வந்துச்சு. ஸோ கைனட்டிக் எனர்ஜி வந்ததுனால இன்னும் ஃபோர்ஸுங்கிற இடத்துல நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜியை டீல் பண்ணோம்னா டோட்டல் எனர்ஜி இல்லை அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ எனர்ஜிக்கு போயிட்டோம். ஃபோர்ஸ்லேருந்து எங்கே போகிறோம்? எனர்ஜிக்கு. ஃபோர்ஸுக்கு எனர்ஜிக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா எஃப்ஐ, அதாவது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் என்ன எழுதுனோம்னா ஒரு பொட்டன்ஷியல் ஸ்கேலர் ஃபங்க்ஷனோட கிரேடியண்ட்டாக எழுதலாம், நெகட்டிவ் கிரேடியண்ட்டாக எழுதலாம். ஸோ இது மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு -∂V/∂xன்னு எழுதுவோம். இங்கே எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு -del(i)V எழுதுகிறோம். ஸோ அதே மாதிரி அப்போ QJ என்னவாயிரும் அப்படின்னா QJ ஃபைனல் ஃபார்ம் -∂V/∂QJவா நம்ம இந்த 21 இருக்கிற மாதிரி எழுதிடலாம். ஸோ எழுதிட்டிங்கன்னா தென் இந்த 21 20 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடுது? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது, கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. பொட்டன்ஷியல் அந்த ΔQJ டேர்ம் இருக்குது. ஸோ ΔQJ ஒரு இது d/dtயில் இருக்கும், ஒரு இது இதாக இருக்குது. ஸோ ரிஃபைன் பண்ணோம்னா இந்த சம்மேஷனை எடுத்துக்கலாம். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு 0 தான் இருக்குது, இனிமேல் சம்மேஷன் தேவையில்லை. ஸோ அந்த சம்மேஷனை ரிமூவ் பண்ணிட்டோம்னா we will get d/dt of ∂t/∂qj dot minus dou of t -v/∂qj இருக்கும் into ΔQJ இருக்கும். ΔQJ தான் உங்களுக்கு விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. நான் ஆரம்பத்துலேருந்தே now the potential இப்போ ஒரு கண்டிஷன் போடுறோம். என்ன அப்படின்னா ஒரு டேர்மில் மட்டும் v இருக்குது, இன்னொரு டேர்மில் v இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி t-v இருக்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் t-v இருந்துச்சுன்னா நமக்கு கன்வீனியண்ட்டாக t-vயை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு குவான்டிட்டியாக நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். அதனால் இப்போ வியை நான் இதுக்குள்ளே போய் வாலண்டியராக நான் போய் இன்க்ளூட் பண்ண போகிறேன். பொட்டன்ஷியல் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கீழே என்ன இருக்குது? q.t/∂qj டாட் இருக்குது அந்த ஃபஸ்ட்டு டேர்மில். q.ங்கிறது வெலாசிட்டி, சரிங்களா? அப்போ வெலாசிட்டி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், வெலாசிட்டி இல்லாத இண்டிபெண்ட்டாக அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த வெலாசிட்டியை நம்ம போய் வாலண்டியராக உள்ளே சேர்த்துடலாம். அதாவது இந்த சிஸ்டத்தில் ∂v/∂qj டாட் 0வாக தான் இருக்கும். ஏன்னா அது வெலாசிட்டி பொறுத்து இல்லை, அதனால் வெலாசிட்டியை பொறுத்து அது வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி ∂v/∂qj டாட் 0வாயிரும். அப்போ இந்த 0ங்கிறக்காண்டி நம்ம போய் எது வேணாலும் 0வை எது கூட வேணாலும் ஆட் பண்ணாலும் நெட் ரிசல்ட்டு மாறாது. அதனால் இதை கொண்டு போய் அந்த ஃபஸ்ட்டு டேர்மோட ஆட் பண்ணோம்னா அல்ல சப்ட்ராக்ட் பண்ணோமா ஏதோ என்ன கன்வீனியன்ட்டோ அதை பண்ணலாம். ஏன்னா ஒரு டேர்மோட 0வை கூட்டினாலும் ஒன்றும் ஆகாது, அதை கழித்தாலும் ஒன்றும் ஆகாது. அந்த டேர்ம் அப்படியே தான் ரிமைன் ஆகிருக்கும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு போய் ரெண்டாவது டேர்மில் இருக்கிற மாதிரி t-vயை ஃபஸ்ட்டு டேர்மில் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ காமனாக ஒரு ஃபார்ம் வந்துருச்சு 24 இருக்கிற மாதிரி. இப்போ t-v அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷனை யார் டெரைவ் பண்ண ட்ரை பண்ணார்னா லெக்ராஞ்சுங்கிறவர் பண்ணார். அவர் பேரில் t-vங்கிறது புது குவான்டிட்டி ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக சொல்கிறோம், அதுக்கு பேர் லெக்ராஞ்சியன்னு பேர். t+v போட்டால் டோட்டல் எனர்ஜி, ஆனால் நமக்கு இங்கே வர்றது t-v வர்றதுனால அதை என்னன்னு சொல்கிறோம்? டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜிங்கிறத லெக்ராஞ்சியன் ஆஃப் தி சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 24 அந்த t-vயை எல்லுன்னு போட்டோம்னா we will get இந்த d/dt of ∂L/∂qj dot minus ∂L/∂qj is equal to 0ன்னு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் தி equation that we wanted to derived successfully. We haveங்கிறத விட ஆல்ரெடி அதை பண்ணதை நம்ம we have understood how the derivation was அப்படிங்கிறது. So with this, so we have come to the end of the show. So thank you for patient listening.